புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் நேற்று இரவு 9:30 மணி அளவில் திடீரென்று போதை ஆசாமி ஒருவர் உள்ளே புகுந்து பணியில் இருந்த மருத்துவரை கத்தியால் வெட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இதனை அடுத்து அரசு மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வரும் நிலையில் மருத்துவர்களுக்கே மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை என்பதை வலியுறுத்தி மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிருப்பு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் வேறு மருத்துவமனைக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி, பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.